உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர், ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா அல்லே வசனம் அவருடையது. எந்த வார்த்தை உங்களுடைய உள்ளத்தில் பேசணுமோ அந்த வார்த்தையை அதை கேட்கும்போது இருதயத்தில் உணர்த்துவார். அதை பிடிக்கிறோம், அவ்வளோதானே. பாருங்க, பொதுவாக நிறைய பேர் கர்த்தரை விட்டு போகும்போதே கர்த்தர் இன்னைக்கு என்கிட்ட பேசிட்டார் அப்படி சொல்லிட்டு போகிறத கேட்டிருக்கிறேன் நான். ஒவ்வொரு இடத்துலையும் பேசுவார். அது இன்னும் எனக்கு ஆச்சரியம்தான். நான் பாட்டுக்கு எதோ என் மனசில் பட்டதை இன்னைக்கு இதை பேசணும் அப்படின்ட்டு வருவேன், பேசுவேன். ஆனால் எல்லாத்துக்கிட்ட எதையோ வச்சு பேசிடுறாரு. அது ஒரு பெரிய சந்தோஷம், அது ஒரு அற்புதமான காரியம். ஓகே, இன்றைக்கு கூட பரிசுத்த ஆவியானவரை பற்றி இன்னும் ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தில் இருக்கிறதெல்லாம் அசுத்த ஆவி. அதனால தான் உலக மக்கள்லாம் அசுத்தத்தில் பாவத்தில் வாழ்கிறாங்க. நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் பரிசுத்தமாய் வாழ பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து உந்தி தள்ளி கொண்டே போகிறார். ஆதலால் தேவனுடைய பரிசுத்தத்திலே நீங்கள் வாழ உங்களுக்கு முடிகிறது, பரிசுத்தத்திலே வளர முடிகிறது. நீங்கள் எந்த அளவுக்கு பரிசுத்தத்தில் வளர்றீங்களோ அந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புவார். அப்புறம் எந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பியிருக்காரோ அப்போ அவருடைய ப்ராம்ப்டிங்ஸ் அவர் அங்கே சொல்லுவார், இது செய் அப்படின்னு. அதை கீழ்ப்படியும் போதெல்லாம் அந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். அப்படியானா எந்த அளவுக்கு பரிசுத்தம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம், அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம். ஊழியர்களுக்கு இதே தான். அவங்க பரிசுத்தமாக இருந்தால் தான் ஆவியானவர் நிரப்புவார். அப்போ தான் அவங்களோட ஊழியம் முன்னேறும். இல்லாட்டானா அபிஷேகமான வார்த்தைகளை பேசாமல் எம்டி வேர்ட்ஸ், வெறும் வார்த்தைகளை பேசுவாங்க. அது ஒன்றுக்கும் உதவாது. இயேசு சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஜீவனுள்ள வார்த்தைகள். நீங்கள் பரிசுத்த ஆவியில் நிரம்பி அவர் சொல்கிற வார்த்தைகளை பேசுனீங்கன்னா ஒரு அபிஷேகத்தோடு கூட போகுது. அதே போல் நம்முடைய சொந்த ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அப்படி தான். நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் நீங்கள் பரிசுத்த ஆவியில் நிறைஞ்ச ஆளாக இருந்தால் அப்படியே அந்த வல்லமையோட கூட போகும். அது அவர் வேலையை செஞ்சிடும். அதனால தான் அவர் சொல்கிறார், என்னுடைய வசனங்கள் வெறுமையாய் திரும்பாது. நீங்களும் பேசுகிற வார்த்தைகள் வெறுமையாக திரும்புறது இல்லை. நல்லா பேசுனீங்கன்னா நல்லா நடக்கும், தாறுமாறாக பேசுனா தாறுமாறாக நடக்கும். அதனால் அளந்து நிதானமாக பேச சொல்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்ட இருக்கிறாரு. நான் தான் உங்கள்கிட்ட சொல்லி கொடுத்தேன். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறாருன்னு நடத்த விடுங்க. உங்களுடைய யோசனைகள், உங்களுடைய வாயின் வார்த்தைகள், உங்களுடைய செயல்கள் எல்லாம் கர்த்தரோடு கூட சேர்ந்து இருக்க கடவுது. அங்கே நீங்கள் வாசிக்கிறீங்க, நோவா கர்த்தரோட கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான், ஏனோக்கு தேவனோட கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். இப்படியெல்லாம் வாசிக்கிறீங்க. நமக்கு முடியாதா? அது ஏனோக்குங்க இல்லை. பாருங்க, மோசே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை எனக்கு தாங்க முடியல அப்படின்னு அவன் அங்கேருந்து கதறான். கர்த்தர் கூப்பிட்டு 70 பேர் மேலே பிரித்து வச்சிடுறேன் அப்படின்னாரு. அந்த 70 பேர் மேலே பிரித்து வச்சிடுறேன்னா 2 பையன் வரவே இல்லை. அவன் வீட்டில் உட்காந்துக்கிட்டு தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருக்கிறான். வந்து சொல்கிறான் நூனின்னு. அவங்களாம் கூடாரத்தில் இருந்துக்கிட்டே அன்னிபாசை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. நான் போய் நிறுத்தவா அப்படின்னு ஒருத்தன் கேட்டான். டேய் கொஞ்சம் பொருடா,
கர்த்தருடைய ஜனம் எல்லாரும் இந்த மாதிரி தீர்க்க தரிசனம் சொல்லணும்னு நான் விரும்புகிறேன். ஆனால் கர்த்தர் தான் 70 பேர் மேலேன்னு லிமிட் பண்ணிவிட்டாரு. எல்லார் மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படணும்னு விரும்புகிறேன்னு இயேசுன்னு சொல்கிறார். இதோ அக்கினியை போட வந்தேன். ஆமாம், எல்லாத்துக்குள்ளே பற்றிக்கிட்டு எரியணுங்கிறாரு. உங்களுக்குள்ளே பற்றி எரிய கிடவது. பரிசுத்தம் இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் வருகிறார், நிரப்புகிறார். எந்த அளவுக்கு பரிசுத்தமோ அந்த அளவுக்கு அபிஷேகம். இயேசுவை பற்றி யோவான் ஸ்நானன் சொல்கிறான், அவர் வருவார், அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் ஞான ஸ்நானம் கொடுப்பாரு அப்படின்றான். ஆரம்பத்தில் எனக்கு ஒரு கேள்வி, அது என்ன பரிசுத்த ஆவி அப்புறம் அக்கினி வேற அப்படின்னா, இயேசு ஆண்டவராக ஏற்றுக்கொண்டா பரிசுத்த ஆவியான உள்ளே வந்துடுறாரு. ரெசிடென்ட் ஸ்பிரிட், உள்ளே தங்கி இருக்கிறவராக, நமக்குள்ளே இருக்கிறவராக பெர்மனண்டாக இருப்பார். ஆனால் அந்த அபிஷேகம் இருக்குதே, அது அந்த அக்கினி. நீங்கள், நான் சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட, கணுக்கால் அளவு அபிஷேகம், முழங்கால் அளவு அபிஷேகம், இடுப்பு அளவு, நீச்சாலம், கடக்கக்கூடாத நதி போல அபிஷேகம் பற்றி பேசப்பட்டிருக்கிறது. அப்படியான நீங்கள் பரிசுத்த ஆவியில் நிரம்புகிற, அந்த அபிஷேகத்தில் நிரம்புகிற அளவு வித்தியாசமாக இருக்கிறது. அது உங்களுடைய இருதயத்துக்கு ஏற்றார் போல. அவர் என்ன மாட்டேன்னா சொல்கிறாரு, இதோ அக்கினியை போட வந்தே பற்றிக்கிட்டு எரியணுங்கிறாரு. அவருடைய விருப்பம் வந்து பற்றிக்கிட்டு எரியறது. ஆனால் நம்ம தான், போதும் ஆண்டவரே, எனக்கு மீதியெல்லாம் இந்த உலகத்தின்படி வாழ வேண்டியிருக்குது, இந்த உலக ஆசாபாசங்கள்லாம் வேண்டியிருக்குது, எங்கள் வீட்டில் இதெல்லாம் செய்ய விட மாட்டாங்க, பைபிள் படிக்க விட மாட்டாங்க, அந்த சர்ச்சுக்கு போக விட மாட்டாங்க, அப்புறம் இந்த மாதிரி நல்ல கர்த்தருக்கேற்ற பிள்ளைய தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா, இல்லைல்ல, அது ஏற்கனவே கவர்மெண்ட் சம்பளத்தில் இருக்கிற வீடு வாசல்லாம் சொந்தமாக வச்சுருக்கிற அந்த வீட்டில் போய் பிள்ளை எடுத்துக்கலாம், பொண்ணு எடுத்துக்கலாம் அப்படி சொல்கிறாங்கன்னு. இது என்னது? அங்கே தான் தப்பு நடக்குது. உண்மையாக ஒவ்வொருத்தரும் கர்த்தருக்குள்ள வளர வேண்டும். கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் உண்மையாகவே கர்த்தரோடு கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு நீங்கள் வளர்க்கப்படுகிறீர்கள். கல்யாணத்தப்போ தான் ஒரு மனுஷன் உண்மையாகவே வாழ்க்கையில் பிரவேசிக்கிறான்னு நான் சொல்லுவேன். அது வரைக்கும் ப்ரிப்பரேட்டை, ஆயத்தம் பண்ணுகிற காலங்கள். ஆயத்தம் பண்ணுகிற காலங்களில் பெற்றோரும் சேர்த்து இந்த உலகத்துக்கு ஏற்ற விதமாகவே ஆயத்தம் பண்ணி விட்டுறாங்க. அப்புறம் உலகத்து மாதிரியே வாழ்கிற மாதிரி. அட்டா இதெல்லாம் இருக்க தான் செய்யுது. நான் யாரையும் குறைய குற்றமெல்லாம் சொல்லலை. ஆனால் சில ஆட்களுக்குள்ளே ஒரு வைராக்கியம் இருக்குமானால், கர்த்தர் தெரிந்து கொண்டிருப்பாரானால், சில கர்த்தருடைய ஊழியத்துக்கே அழைப்பாரானால், சின்ன வயசுலேருந்து ஒரு வைராக்கியம், ஒரு பரிசுத்தம், உண்மை எல்லாம் இருக்கும். அதை அப்படி வளர்க்கணும். சிறு பிள்ளைகள் அப்படியெல்லாம் வளர்த்தாங்கன்னு பைபிளில் எழுதியிருக்கு. சிம்சோனை எப்படி வளர்க்கணும்னு கர்த்தர் போய் அந்த மனோவாக்கிட்டையும் மனைவிக்கிட்டையும் போய் சொல்லிட்டு வர்றாரு. எப்படி வளர்க்கணும் சொல்கிறாரு. அப்படியானா நமக்கு சொல்ல மாட்டாரா? நாம் பெற்றோர் வந்து பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், நம்முடைய உள்ளத்தில் எப்படி பேசுகிறாரு? வாழ வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புரு கொப்பாய் இருக்கிறார்கள், அவைகளால் தன்னுடைய அம்பரா துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். எப்படின்னா அம்பு இது விட்டா, அம்பு எங்கே விட்டானோ அங்கே போய் கரெக்டாக அடிக்கும். இந்த பிள்ளைய நான் டாக்டராக வைக்கிறேன், எஸ் டாக்டர் ஆயிரும். இந்த பிள்ளை இன்ஜினியராக வைக்கிறேன், இன்ஜினியர் ஆயிரும். இது டீச்சராக வைக்கிறேன், டீச்சர் ஆயிரும். சயின்டிஸ்டாக வைக்கிறேன், சயின்டிஸ்ட் ஆயிரும். எந்த நோக்கத்தோடு கூட பிள்ளைகளை வளர்க்குறீங்களோ அந்த மாதிரி அம்பு எய்து கரெக்டாக போய் பிடிக்கிற மாதிரி நீங்கள் செய்ய முடியும்ன்றாரு. அதுக்கேற்ற விதத்தில் வளர்க்கணும். சிறு குழந்தைக்குள்ளே பார்த்தா ஒன்றும் இல்லாமல் இது என்னத்தை செய்ய போகுதுன்னு நினைக்கிற மாதிரி தான். குழந்தை பிறந்தவொடனே கேன்னு கத்திக்கிட்டு கிடக்கு, பாலுங்குது, அப்புறம் இடத்தெல்லாம் அசிங்கம் பண்ணுது, சுத்தம் பண்ணி வைக்க வேண்டியிருக்குது, மறுபடியும் அசிங்கம் ஃபுல்லாக இப்படி தான் இருக்குது. ஆனால் நீங்கள் வளர்த்தா நல்ல ஒரு ஸ்கூல் டீச்சராக வளர்க்கலாம், யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸராக வளர்க்கலாம், சயின்டிஸ்டாக வளர்க்கலாம், அல்லது என்ஜினியராக டாக்டராக சொன்ன மாதிரி வளர்க்கலாம். ஏன் நல்ல கர்த்தருடைய ஊழியக்காரியாக வளர்க்கலாம். இந்த கண்ணோட்டம் இப்போ இருக்கிற காலங்களில் மனுஷர்கிட்ட இல்லை பாருங்க. கர்த்தருக்காக வாழுவது அப்படி வளர்க்கலாம். சிறு பிள்ளைகளை பெற்றோர் அப்படி வளர்த்ததாக வாசிக்கிறோம். அவங்களாம் பெரிய ஊழியங்களை செய்தார்கள் என்று. இன்னைக்கு ஷார்ட்டேஜ்
ஏன்னா நிறைய பக்கம் போய் பார்த்தீங்கன்னாக்க வேலை வாய்ப்பு அலுவலகம் பார்த்தா ஏகப்பட்ட கூட்டமாக இருக்குது. அங்கே கர்த்தர் அங்கே உட்காந்துக்கிட்டு என்னிடத்துல வருகிற யாருக்கும் வேலை கொடுப்பேன் அப்படின்னு கர்த்தர் அங்கே டேபிளை போட்டு உட்காந்துருக்கிறார். ஒருத்தர் கூட வரமாட்டேன்றாங்க. அப்போ உண்மையாக வேலை தேடி போகலை இவங்க. ஒருத்தர் வேலை கொடுக்குறேங்கிறாரு, உடைய தேவைகளெல்லாம் சந்திப்பேங்கிறாரு, உன்னை மனுஷனை பிடிக்கிறவன் ஆக்குவேங்கிறாரு, உன்னுடைய இருதயத்துக்கு திருப்தியா நீ வாழலாங்கிறாரு. இவன் இந்த உலகத்தின்படியெல்லாம் வாழ்ந்துட்டு இருதயத்தில் திருப்தியா இருக்கிறானா? இல்லையே. ஆனா தேவனுடைய வழியில கர்த்தருக்காக வாழும்போது இருதயத்தில் திருப்தி இருக்கும். நீங்க கூட உங்களுடைய தொழில்ல, உங்களுடைய குடும்பத்தை நீங்க வளர்க்கறதுல, நடத்துறதுல கர்த்தருடைய ஆவியானவருடைய நடத்தலின்படி செய்தீங்கன்னா உங்களுடைய இருதயத்தில் ஒரு திருப்தி இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு அச்சீவ்மெண்ட், இதை செஞ்சு முடிச்சோம் அப்படின்னு இருக்கும். அதனால தான் பவுல் சொல்றான், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் அப்படி சொல்றான். அப்படின்னா நம்முடைய ஓட்டம், நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டம், அது நாம சாதிக்கும்படி வைத்திருக்கிற காரியங்கள் அநேகம் உண்டு. அதான் எபேசியர் 2:10 எழுதியிருக்கு, நற்கிரியைகளை செய்யும்படி அவர் கிறிஸ்து இயேசுவுக்கு உங்களை சிருஷ்டிச்சு விசேஷமா வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. அந்த வசனம் உங்களுக்கு சொந்தமா சொந்தம் இல்லையா? அந்த வசனங்களை நீங்கள் எடுத்து இந்த வசனத்தின்படி நான் வாழப்போகிறேன், என்னுடைய குடும்பத்தை நடத்த போகிறேன், எனக்காக ஜெயம் கொடுக்கிற தேவன் உண்டு, எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் உண்டு என்று சொல்லி முன்னேறலாம். கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்கிற முன்னேறுகிற ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் ஜெயம் பெறலாம். கர்த்தருடைய சித்தம் இல்லாத காரியத்தில் தான் போய் நீங்க இறங்கினா என்ன ஆகும்னு தெரியாது, ஏடா கூடமா ஏதாவது ஆகிட்டு இருக்கும். ஆனால் கர்த்தருடைய சித்தத்தின்படி உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கே பிளான் பண்ண முடியாது, அவர் உங்களுக்கு நல்லா பிளான் பண்ணி வச்சிருக்கிறார். அவருடைய சித்தத்தின்படி நீங்கள் முன்னேறும் போது ஒரு ஜெயம் இருக்கும், இருதயத்தில் ஒரு திருப்தி இருக்கும், ஹேவிங் அச்சீவ்டு, ஏதோ சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு திருப்தி, சந்தோஷம் வரும். பார்த்தீங்களா? அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் விரும்புகிறார். நல்லா உட்கார்ந்து ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணுறதுக்குன்னா அவசர ஜெபம் இல்லை, பைபிள் வாசிக்கிறது அவசர பைபிள் வாசிக்கிறது கிடையாது, அது ஒன்றுக்கும் உதவாது. இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகள் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, அப்பொழுது நீ புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய், உன் வழியையும் வாய்க்க பண்ணுவாய் அப்படி சொல்லி எழுதியிருக்கு. அப்போ இந்த வசனங்களை ரொம்ப படித்து அதை அபியாசிக்கிறதுல தான் வாழ்க்கை இருக்கே ஒழிய, அதான் அவர் வச்சிருக்கிற வாழ்க்கை. நம்ம இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் வாழலாம், ஆனால் அவர் வச்சிருக்கிற வாழ்க்கை வேணும்னா பைபிளுக்குள்ள போகணும், இந்த வசனங்களை படிக்கணும். இந்த வசனங்களால் உங்களுடைய இருதயம் நிரம்பி இருக்க கடவுது அப்படி சொல்றாரு. வசனங்களால் உங்களுடைய இருதயம் நிரம்பி இருக்க கடவுதுங்கிறாரு. அப்ப இருதயத்தில் வசனம் இருந்தா ஞானம் இருக்கும், தேவனுடைய கிருபையினால மனக்கண்கள் பிரகாசமாகும், இந்த வசனத்தோடைய வெளிச்சம் தெரியும், நீங்க ஆவி மண்டலத்தில் நடக்கிற காரியங்களை பார்ப்பீங்க, அவர் சொல்றதெல்லாம் கேட்டு கரெக்டாக நடப்பீங்க. நான் சொல்றேன், வெற்றியுள்ள வாழ்க்கை இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. தோல்வியும் வியாதியும் பலவீனமும் எனக்கு முடியலைங்க, காலையில் ஒரு டம்ளர் பாலுங்க, அப்புறம் நைட்டு ஒரு ரஸ்க்குங்க, அம்பிடுத்தாங்க, நோ சீக்கிரம் அவுட் ஆகிடுவேன். ஏதாவது வியாதி வந்தால் டாக்டர்கிட்ட போகக்கூடாதுன்னு நான் சொல்கிற ஆள் இல்லை, டாக்டர்கிட்ட போங்க. ஆனால் டாக்டர் சோகம் கொடுக்குற ஆள் இல்லை, டாக்டருக்கே இது தெரியும். அவங்க எழுதி போட்டிருப்பாங்க, நான் மருந்து மட்டும் தான் கொடுக்குறேன், சோகம் கொடுக்குற கடவுள் அவன் எழுதி போட்டிருக்க, டாக்டர் எழுதி போட்டிருக்கிறான் பாருங்க. நமக்கு நம்ம கிறிஸ்தவ விசுவாசிகள் நமக்கு புத்தி இல்லாமல் போகுது. சுகம் கர்த்தர் தான் கொடுப்பார், பலன் கர்த்தர் தான் கொடுப்பார், அதை கர்த்தரிடத்திலே தான் பெற முடியுமே ஒழிய வேற எங்கேயும் பெற முடியாது. ஜெப உதவிக்கு போகாதிருங்கள். நீங்க ஜெபம் பண்ணா கேட்டா கேட்பாரா, கேட்க மாட்டாரா? கேட்பார்ல, ஜெபம் பண்ணலாம்ல.
ஏங்க நீங்க ஜெபம் பண்றதை விடவா திருப்தியா வேற யாரோ உங்களுக்கு ஜெபம் பண்ணிடுவாங்க? எத்தனை பேர் நம்புறீங்க அப்படி? ஆனா கர்த்தர் ஒரு சிஸ்டம் வச்சிருக்கிறாரு. உங்களுக்காக ஏதோ எமர்ஜென்சியில் ஏதோ யாரே ஏவி அவர் ஜெபம் பண்ண வச்சுக்கிருவாரு. அப்புறம் அந்த காரியம் நடக்கும். ஆனால் அவர் எல்லா காரியத்துக்கும் அப்படி இன்னொருத்தரை ஏவிக்கிட்டு இருக்க மாட்டார். நீங்கள் உங்களுடைய காரியங்களை பார்த்து முன்னேறும்போது உங்களுக்கு ரொம்ப சிக்கலான டைம் வந்துருச்சுன்னா, முடியாமல் போச்சுன்னா, ஏன் இயேசுநாதரே ஜெபம் பண்ணும்போது வேர்வை வந்து ரத்தமாக படியும் போது அவர் ரொம்ப சோர்ந்து போன போது தேவதூதன் வந்து அவரை பலப்படுத்தினான்னு வாசிச்சிருக்கீங்களா? அப்போ இயேசுநாதருக்கே ஜெபத்துக்கு உதவி செய்த தேவன் உங்களுடைய இக்கட்டான சூழ்நிலையில் இயலாத காலத்தில் கர்த்தர் உங்களுக்கு உதவி அனுப்ப மாட்டாரா? அனுப்புவார். அதை நீங்கள் போய் யார்கிட்டயா சொல்லி சொல்லி எனக்கு ஜெபம் பண்ணுங்க, அதில் வர்றதில்லை. அதை அவரே பார்த்துக்கிடுவார். அவரே பார்த்துக்கிடுவார். அவரே யார்கிட்டயா ஒருத்தர் சொல்லி சும்மா 5 செகண்டு இதுக்காக ஒரு ஜெபம் பண்ணுப்பா அப்படி சொல்லிடுவார். ஆமாம் ஆண்டவரே, இந்த கேஸ்க்காக நான் ஜெபம் பண்ணுறேன், இது இப்படி கிடவுது அப்படின்னு அவன் சொல்லிட்டு போயிடுவான். அவ்வளோதான் அவன் ஜெபம். ஆனால் காரியம் நடந்துடும். அவருக்கு தெரியும் யார்கிட்ட பேசி என்ன செய்ய சொல்லணும்னு. ஆனால் அவங்கவுங்க தான் பொதுவாக அவங்கவுங்களுடைய வாழ்க்கையை வாழணும். அவங்கவுங்க தான் தங்களுடைய வாழ்க்கையின் திசையை நிர்ணயிக்கணும். அவங்கவுங்க தான் தங்களுடைய காரியங்களை கர்த்தர்கிட்ட பேசி அவர் கொடுக்குற ஆலோசனையெல்லாம் கேட்டு, அவர் ஆலோசனை கர்த்தர், ஆலோசனையெல்லாம் கேட்டு சரியாக முன்னேறணும். உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கையில். ஹலோ, உங்களுடைய வாழ்க்கை யார் கையிலையும் கொடுத்துடாதீங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னே சொல்ல முடியாது. நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதற்கு அவன் ஏமாத்திரம். உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கையில் இருக்க கிடவுது. அதுக்குன்னு பிள்ளைங்க வந்துட்டு அம்மா அப்பா போ நான் ஒன்று சொல்கிறத கேட்க மாட்டேன் அப்படி கிடையாது. அங்கே அடங்கி இருந்தாதான் உன் வாழ்க்கையை ஒழுங்கா நீ நடத்தவே முடியும். அவருடைய ரூல். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். நீ நன்றாக இருக்கவும் பூமியில உன் வாழ்நாள் நீடித்திருக்கவும் தகப்பனையும் தாயையும் மரியாதையாய் நடத்துவாயாக. ஏற்கு மாறா பேசுறது, பெற்றோரை வையறது கர்த்தர் சபிச்சிருவார். இது வரைக்கும் இல்லைன்னாலும் இதுக்கு மேலேயும் பிள்ளைங்க போய் விவரம் தெரிஞ்ச பிள்ளைங்க போய் பெற்றோரை வைக்கிறது. வசனம் எழுதி இருக்குல்ல, பெற்றோரை சபிக்கிறவனை கல்லறிஞ்சு கொள்ளுன்னு. உருப்பட மாட்டான்னு எழுதியிருக்கு. அப்புறம் அவர் என்னதான் செய்வார்? வசனத்தெல்லாம் எழுதி கொடுத்துட்டு வேற மாதிரி அப்புறம் ஆசீர்வதிப்பாரா? அவர் ஆசீர்வதிக்க முடியாது. அவர் தன்னுடைய வார்த்தையை மீற மாட்டார். மனுஷன் வேணா மீறலாம், தேவன் தன்னுடைய வார்த்தையை மீற மாட்டார். அதனால் சொன்னேன், அவர் மாறாதவர். ஏன் மாறாதவர்? அவர் தன்னுடைய ரூல்ஸ் என்ற பரிசுத்தத்தை விட்டு நீதியை விட்டு அவர் வழி விலக மாட்டார். அதனால தான் அவர் மாறாதவர். நீங்கள் நம்பலான்னு சொல்லியிருக்கு. அவரை நம்பலாமா? ஏன்னா அவர் மாற மாட்டார். நேற்று ஒரு மாதிரி இன்னைக்கு ஒரு மாதிரி அப்படியெல்லாம் இல்லை. அவர் மாறாதவர். அதனால் நீங்கள் நம்பலாம். இந்த உலகத்தில் நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு ஆள் இருக்கிறாருன்னா கர்த்தர் மட்டும்தான். என்னை நம்பாதீங்க. என்னை நம்பினாக்கா அம்போதேன். மாஸ்டர் உங்களை தான் நம்பி இருக்கிறேன். என்னைக்காவது நான் சொன்னா என்னை நம்பி நீ வரணும்னு? எந்த காரியத்திலேயாவது நீ என்னை நம்பலான்னு நான் சொன்னா? இவ்வளவு நாள் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். என்னைக்காவது என்னை நம்புங்கன்னு சொன்னா? சொல்லலையே. நான் சொல்லாததை எப்படி செய்ய? எனக்கு தெரியும். யார் மயிரை கூட கருப்பா வெள்ளையா மாற்ற முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் நாய் வாழை எப்படி நிமித்துறது? அது போய் என்ன இழுத்து பிடிச்சி வச்சாலும் அப்புறம் டடக்குன்னு திரும்பி தான். இன்னைக்கு இந்த ஆட்கள் என்ன சொன்னாலும் மறுபடியும் அவங்க பாட்டை தான் பாடிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு இப்படி பிரச்சனை பாஸ்டர், என்ன பண்ணுறது? அந்த பிரச்சனையை எப்படி செய்யணும்னு தீர்க்கணும்னு சொல்லியிருக்கிறாரோ அவர் சொல்லியிருக்கிறபடி தான் செய்யணும். அவர் சொல்லியிருக்கிறபடி செஞ்சால் சரியாகும். நீங்கள் ஜெயமான வாழ்க்கை வாழலாம். நீங்கள் பிறக்கும் முன்பே பெயரிடப்பட்டிருக்கிறீர்கள். பைபிளில் அநேகரை பார்க்குறோம். பிறக்க முன்னாடியே இன்னும் பேர் வை,
அப்படின்ட்டாரு. எரேமியாட்ட சொல்றாரு, நீ தாயின் வயிற்றில் இருந்த போதே உன்னை தெரிந்து கொண்டேன்கிறாரு. நீங்க அப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஆளு. சும்மா யானை கேனை குப்பை தூசி அப்படி ஆளுங்க கிடையாது. ஆனா அவங்கவுங்க அப்படி ஆக்கிக்கலாம். நான் தூசி ஆண்டவரே, ஓகே தூசியாரு விட்டுருவார். நான் குப்பை ஆண்டவரே, சரி குப்பை லாரி வேணுமா அள்ளிட்டு போறதுக்கு. என்னது இது? அவர் உங்களை தேவனுடைய குமாரனா குமாரத்தியா கிறிஸ்து இயேசுவுக்குள்ள உன்னதங்கள்ல வலது பார்சத்துல இங்க வந்து உட்காரு அப்படின்னா, இல்ல இல்ல நான் தூசி குப்பை. அவ புத்தி இன்னும் மாறவே இல்லை. நமக்கு புத்தி சரியாக கிடவது. உன்னதங்களிலே தேவனுடைய வலது பார்சத்தில் கிறிஸ்துவோடு கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எந்த தேவதூதனை கர்த்தர் வந்து என் பக்கத்தில் உட்காருன்னு சொன்னதில்லை. ஆனா உங்களை கூப்பிட்டு அங்க உட்கார வச்சிருக்கிறாரு. அப்புறம் ஏன் புத்தி இன்னும் தரங்கெட்டதா இருக்குது? இருக்கக்கூடாது. அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். ஆனா இங்க மக்கள் என்ன, விசுவாசிகளும் கூட அந்த மனுஷனை இந்த மனுஷனை இந்த உதவி கிடைக்குமா அந்த உலகத்துல உதவி தேடுறாங்க. அதான் போன வாரம் சொன்னேன், தேவன் மட்டும்தான் பரலோகத்திலிருந்து ஆசீர்வாதம் அனுப்புறவர். தேவன் ஒருவர் மட்டும்தான் பரலோகத்திலிருந்து தான் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை இந்த பூமிக்கு அனுப்புவார். இந்த ரட்சிக்கப்படாத ஆட்களுக்கு பரலோகத்திலிருந்து எந்த ஆசீர்வாதம் எப்பவும் கிடையாது. அதனால இந்த பூமியில் இருக்க ரட்சிக்கப்படாத ஆட்கள் இவன்கிட்ட இதை பிடுங்கலாமா அவன்கிட்ட அதை பிடுங்கலாமா அப்படின்னு சொல்லி புடுங்கி புடுங்கி இந்த பெரிய பிடுங்கிடா நீ சொல்லுவாங்கல்ல. நான் சொல்கிறேன், இவங்க எல்லாருமே பெரிய பிடிக்கிகள் தான். அபகரிப்புகள், கொள்ளையடிக்கிறது, தாறுமாறான, நான் ஒரு சிலர் சொல்லலை, எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க. அந்த நாற்காலியை தள்ளி விட்டு அவனை கீழே விழுக்காட்டி விட்டு நம்ம ஏறி அந்த நாற்காலியில் உட்காரணும். அதனால இந்த உலக மக்கள் பூமியிலேயே இங்கே என்ன கிடைக்கும், எங்கே எதை அபகரிக்கலாம், எதை பிடுங்கலாம் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. விசுவாசிகள் தேவனுடைய பிள்ளைகள் மாத்திரம்தான் பரலோகத்தை நோக்கி பார்த்து, தேவனே நீர் பெரியவர், என்னுடைய தேவைகளை எல்லாம் காட்டில் நீர் அதிகமாக என்னை ஆசீர்வதிக்க முடியும், உம்மை நோக்கி பார்க்கிறேன் என்று சொல்லி வானத்தை அண்ணாந்து பார்த்து பரலோகத்தை பார்த்து தேவனை நோக்கி பார்த்து ஜெபித்து பரலோகத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெறுகிறவர்கள். இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்றாரு. எப்பெல்லாம் எப்படியெல்லாம் செய்வேன், யாரை யாரை கொண்டு வந்து அளந்து மடியில போட வைக்கணும் வச்சிடறேன் நான். உங்கள் தேவன் பெரியவர், உங்கள் தேவன் பரலோகத்திலிருந்து ஆசீர்வாதத்தை அனுப்புகிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு காரியம் சொன்னேன், பரிசுத்த ஆவி இல்லாத நிலைமையில மனிதன் பூரணப்பட்டவன் அல்ல அப்படின்னு சொன்னேன். அதுக்கான விவரங்கள்லாம் சொன்னேன். அப்புறம் ஆவியின் அளவு, கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, அதெல்லாம் உங்கள்கிட்ட சொன்னேன். அந்த வித்தியாசமான அளவுகளில் நம்ம இருக்க முடியும். ஆனால் நாம் பரிசுத்த ஆவியானவரே நம்மளை நடத்திட்டு போகிற மாதிரி முழுசுமா அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை, அதுதான் ஒருவரும் கடக்கக்கூடாத அந்த நதி. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆவியானவருக்கு என்னை அர்ப்பணிச்சுட்டேன், எங்கிட்ட தள்ளிட்டு போகிறாரோ போட்டு எங்கே உடைய காரியத்தை செய்யணுமோ செஞ்சுக்கட்டுன்னு கர்த்தர்கிட்ட அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை. அதுதான் அந்த இது. தேற்றரவாளன் நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் வேணுமோ இயேசுநாதருக்கு பதிலாக இவரே கூட இருந்து எல்லாத்தையும் செய்வார். இயேசுநாதர் சீஷர்களுக்கு வெளியில் ஒரு ஆளாக இருந்தார். ஆனால் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் வரும்போது ஒவ்வொருத்தருக்கும் உள்ளுக்கே இருந்துக்கிட்டு வேலை பார்க்குறாருன்னு சொன்னேன். அப்புறம் சிம்சோனுடைய காரியத்தை சொல்லும்போது சரீரத்தில் கூட இவ்வளோ பலனை கொடுக்குறவர்னு சொன்னேன். கழுது தாடை எலும்பு எடுத்து 1000 பேரை கொண்டு விட்டான். அப்புறமும் கடைசியில் இவனை பிடிச்சி கண்ணை தோண்டி மாவாட்டை போட்டிருக்காங்க, வயிறு வளர்ந்துச்சான். இந்த பொடியனை கேட்டானா, எப்பா இந்த கட்டடத்தை தாங்கி நிற்கிற தூண் எதுன்னு சொல்லு. கேட்டுட்டு 2 தூணையும் பிடிச்சி அப்படி தள்ளி விட்டானா, கட்டடமே விழுந்துருச்சான். அவன் உயிரோடு இருந்தப்ப கொன்ன பெலிஸ்தர்களை காட்டிலும் செத்தப்ப அதிகமான வேற கொண்டு விட்டான்னு போடுறது. பிசிக்கல் ஸ்ட்ரெங்க் அதையும் கூட கர்த்தர் கொடுக்குறவர். அதான் போனான்னு சொன்னேன், மகன் வந்து கார் கடியில் ஏதோ நோண்டிக்கிட்டு இருக்கிறேன், ஜாக்கியை வச்சுவிட்டு திடீர்னு ஜாக்கி நகண்டுருச்சு, அவன் மேலே கார் விழுந்துருச்சு.
பக்கத்தில் இருந்த பாட்டி வேகமாக ஓடி வந்து தூக்கிருச்சான். அவன் வெளியே ஓடியான்ட்டானா. பாட்டிங்க அது நடக்கிறதே அச்சு வச்சு நடந்துக்கிட்டு இருக்கிற ஆளு. ஆனால் மகன் என்ன உள்ள எப்படி பத்துக்கிட்டு வந்திருக்கு பார்த்தீங்களா? கர்த்தருடைய ஆவியானவர் கூட இருந்திருக்கிறாரு. காரை தூக்கிடுச்சு. இன்றும் நடக்கிறது, அற்புதங்கள் நடக்கின்றன. அதே போல நீங்க பரிசுத்த ஆவியால் நிரம்பும் போது ஆதாமுக்கு எப்படி ஆளுகையின் அதிகாரத்தை கொடுத்திருந்தாரோ அதுபோல நீங்க ஆளுவீங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அது பூரணமா நிறைவேறது 1000 வருஷ அரசாட்சியில தான் நடக்கும். அதனால தான் அங்கே எழுதியிருக்கு, வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 நம்ம ராஜாக்களும் ஆசாரியர்களும் அது அந்த காலத்தில் பூரணமாக வரும். ஆனால் இப்பயே நீங்கள் நல்லா செய்ய முடியும். அபிஷேகம் மட்டும்தான் விஷயம். அபிஷேகத்தில் நிரம்பிட்டீங்கன்னா எல்லாத்தையும் செஞ்சுருவீங்க. உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது. நானா சொல்கிறேன், இயேசுநாதர் சொல்கிறாரு. நான் சொன்னா பொய், அவர் சொன்னா சத்தியம். அந்த சத்தியத்தை இப்போ நான் சொல்கிறேன். ஹலோ, உங்களால் கூடாத காரியம் எப்போ பரிசுத்த ஆவியால் நிரம்பி இருந்தா நிரம்பலாமா வேண்டாமா? அதான் இந்த போதகர் மீட்டிங்கெல்லாம் போகிறப்ப நான் கேட்பேன், ஏன் பரிசுத்த ஆவியால் நிரம்பலை? உங்கள் மனைவி பரிசுத்த ஆவியால் நிரம்பக்கூடாதுன்னாங்களா? உங்கள் போதகர் சொன்னாரா? இல்லை உங்கள் சொந்தக்காரங்க எதிர்த்த வீட்டுக்காரவங்க பிரச்சனையெல்லாம் பண்ணி அப்படி ஆக்குனாங்களா? இல்லை பிசாசு தான் உங்களை பரிசுத்த ஆவியால் நிரம்ப விடாமல் தடுக்க முடியுமா? பிசாசு தடுக்க முடியாது. இயேசுநாதரை கேட்டால் ஏதோ அக்கினியை போட வந்தேன்றார். அவருக்கு பத்திக்கிட்டு எரியணுங்கிறார். அப்போ பிரச்சனை எங்கே இருக்கு? அவங்க இருதயத்தில் தான் இருக்கு. அவங்க இருதயத்தை சரி பண்ணா அப்படியே பொங்கி வரும். ஹலோ, எத்தனை பேருக்கு சந்தோஷம்? உங்க வாழ்க்கை உங்களை கையிலே. அப்புறம் சொன்னேன், பரிசுத்த ஆவியில் நிரம்பும் போது நீங்கள் தேவனுடைய சுபாவத்தை பெறுவீர்கள். திவ்ய சுபாவம் 1000 வருஷ அரசாட்சி தான் நல்லா தெரியும். அங்கே சிங்கம் கூட வைக்கோல் தின்னுமா. நம்ம இது என்னங்கிற அது நடக்கிற காரியமா நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவரை கேட்டால், ஏய் அதை நான் உண்டாக்கல, இப்போ எப்படி உண்டாக்குனேன்? புல்லு திங்க தானே உண்டாக்குனேன். ஏன்னா புல்லு தின்னது இப்படி கறி தின்னோம்னா இப்போ கறி திங்கிறது புல்லு திங்க வைக்க முடியுமா முடியாதா அப்படின்னு அவர் திருப்பி கேட்குறாரு. அதான்டா ஒரிஜினல். இந்த அடுத்த மிருகத்தை அடித்து பிடிச்சி அதை கிழிச்சு ரத்தத்தை சிந்தி அதை கொன்று அதை தின்றதெல்லாம் இந்த பிசாசோட சேர்ந்து பாவம் செஞ்சானே மனுஷன், அதுக்கு பிறகு வந்துடுறான்றார். The nature is red with tooth and claw அப்படின்னு நாங்கள் படிப்போம். இயற்கையானது அதோடைய பல்லும் அதோடைய நகமும் சவப்பா இருக்கு ரத்தத்தினால. அது உண்மைதான். திஸ் இஸ் அ ஃபாலன் வேர்ல்டு. விழுந்து போன உலகம், பாவத்துக்குள்ளே கிடக்கிற உலகம், பிசாசுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கிடக்கிற உலகம். அதனால அது அப்படி இருக்கு. ஆனா 1000 வருஷ அரசாட்சியில் இயேசு வந்து இருப்பு கோலால் ஆளுவார்னு சொல்லி இருக்கு. எவனா சேட்டை பண்ணா சொட்டுன்னு தட்டிடுவார், மண்டை வீங்கி போயிடும். இவர் மண்டை வீங்க வச்சிருவாருன்னு சொல்லி பயந்து அடுங்க வாழை சுருட்டிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப இருக்க வேகமா பாவம் செய்ய போற ஆளுகள்லாம் சொட்டுன்னு விழுகிறத பார்த்து வாழை சுருட்டிட்டு இருப்பாங்க. அப்ப எல்லாம் அதாவது அடங்கி இருக்கும். மனுஷன் கூட அவன் பாவ புத்தியில தான் இருப்பான். ஆனா மிருகமெல்லாம் தன்னுடைய ஒரிஜினல் புத்திக்கு போயிருமா. சிங்கம் வைக்கோல் திக்க போயிருமா. புலி கூட வெள்ளாட்டுக்குட்டி தங்குமா. அது ஒரிஜினல் சுபாவத்துக்கு போயிருது. பாவம் இல்லாத இருந்த உலகத்தில் மிருகங்கள்லாம் சமாதானமாக இருந்துச்சு. இந்த மிருகங்கள்லாம் வர்றப்பெல்லாம் ஆதாம் பேர் வச்சு விட்டான். இது ஆடு மாடு போ கழுதை அப்படின்னு பேர் வச்சு விட்டான். அப்போ ஒன்றை கடிச்சு பட்சிக்கலை. அப்போ அதெல்லாம் ஒன்றா சமாதானமாக சந்தோஷமாக இருந்த ஒரு உலகம் பார்த்தீங்களா? அதுபோல கர்த்தர் மாற்றுகிறவர் அப்படின்னா சுபாவம் மாறுகிறது. இது எதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்? எவ்வளவு பாவத்தில் ஊறி போன உங்களையும் என்னையும் கூட அவர் தேவனுடைய சுபாவத்தை நமக்குள்ளே கொண்டு வந்து தரக்கூடியவர். பரிசுத்த ஆவியினால இது நடக்கிறது.